நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் வந்திருக்கிறோம். இதனுடைய விலை நிலவரங்களை பார்க்கலாம். நிறைய பேர் இந்த கூடூர் சந்தை எங்கே இருக்குதுன்னு சொல்லாமலே வீடியோ போடுறீங்களேன்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது. சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கூடூர் சந்தை இருக்குது. இந்த கூடூர் சந்தைக்கு நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுகள் மட்டும் இல்லாமல் ஆந்திர வெள்ளாடுகளுமே வரும். கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அதிகாலையில் 3-4 மணிக்கு தொடங்கி காலையில் 8-9 మణి వరకు நடக்கும். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు మేకపిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. గూడూరు సంతలో మేకపిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో వస్తుంది. ఇది తిరుపతి డిస్ట్రిక్ట్లో వస్తుందంటే కూడా నెల్లూరుకి దగ్గర ఉంది. ప్రతి శుక్రవారం 3-4 గంటలకు స్టార్ట్ అయ్యి తెల్లారిన తర్వాత 8-9 దాకా ఉంటుంది. కొన్ని టైంలో ముందేగా లేకపోతే కొన్ని టైంలో కొంచెం లేటుగా కూడా ఉంటాయి. ఇప్పుడు ఈడ ఏమాత్రం పిల్లలు వచ్చినాయి, ఏం ధరలు చెప్తున్నారు అనేసి అడుగుతాం. ఈ పోతు పిల్లల పదంలోనా ఏం చెప్తున్నారు? ఇచ్చేదారు ఏం చెప్పేస్తాం ఎంతన్నా? ఇప్పుడు మీరు కొన్నారా? ఎవరు మంది? వెంకటగిరి 13,000 అని కొన్నారా? ఎన్ని పిల్లలు మొత్తం? 11. வெங்கடகிரியா? நண்பர்களை வெங்கடகிரி பக்கத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க. ஜோடி 13 ரூபான்னு எடுத்தாங்களா. எல்லாமே கடா குட்டியா. இதில் இந்த பக்கம் இருக்கிற ஒரு 2-3 குட்டி பெருசாக இருக்குது. மீதி எல்லாமே சின்ன குட்டியாக இருக்குது. இதெல்லாமே நல்லா வளரக்கூடிய குட்டிங்க தான். இந்த 2 குட்டி கடைசியில் நிற்கிற 2 குட்டி மட்டும் 12,000 சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னுமே விலை கம்மியாக கேட்குறாப்புல. 12,000 கூட வாங்கலைன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் ஒரு 11,500 அந்த மாதிரி கேட்டால் கொடுப்பாங்க. அவங்க 10க்குள்ளே கேட்டாங்க. அதனால் அவங்க தரல. ఫ్రెండ్స్, ఆ 2 పిల్లలు లాస్ట్లో ఉండే 2 పిల్లల్ని జత 12,000 చెప్పినాడు. 11,500 ఆ మరి అడుగుంటే ఇచ్చేసి ఉంటారు. ఈ ఎంత చెప్తున్నారు నా మొత్తంగా? ఈ కొదం పిల్లల పోతు పిల్లల మరకలా? అవి మాత్రం పోతులా? ఏం చెప్తున్నారు రేటు? நண்பர்களே, இது பெட்டக்குட்டி பெருசும் சின்னதுமாக இருக்குது. ஆவரேஜாக ஒரு 13 கிலோ அந்த மாதிரி வரலாம். ஜோடி 11,000 சொல்கிறாங்க. வளர்ப்புக்கு எடுத்துக்கலாம். கட்டிங்க்கும் இது மாதிரி குட்டிகளை வாங்கி యూస్ பண்ணுறாங்க. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల జత 11,000 చెప్తున్నారు. పొదం పిల్లలు. ఎందుకు கொண்டேவிடలేదు நண்பர்களே. இந்த குட்டிகளை ஒரு குட்டி 7,000 சொல்கிறாங்க. எல்லாமே கடா குட்டி. நல்லா இருக்குது சைஸு. 15 to 20 வரும். நின்று பேசினா விலை குறையும் அப்படின்றாங்க. 20 கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகளும் இருக்குது இதில். ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని జత 14,000. ఒక పిల్ల 7,000 చెప్తున్నారు. పిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గొచ్చు. యావరేజ్గా 17-18 రావచ్చు. 15 నుంచి 20 లోగా వచ్చే పిల్లలే. 1-2 20 కిలోలకు పైన కూడా రావచ్చు. இதெல்லாமே தயாரிடுங்க. கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வளர்ப்புக்கும் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறத கழிச்சிட்டு கொஞ்சம் 4 பல் 6 பல் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வளர்ப்புக்கு எடுத்துக்கலாம். இது குட்டியோடு இருந்திருக்கும். வெறும் ஆடுங்கள் தான் எல்லாமே. குட்டிகளை தனியாக பிரித்து கூட கொடுத்துட்ருப்பாங்க. పోతు పిల్లయి ఎంత వస్తే ఇస్తారు? ఏం బేరం వస్తే ఇస్తారు అంటే? நண்பர்களை 13,500 சொல்கிறாரு. 13,000 வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்றாரு. అన్నీ పోతులే కదా, எல்லாமே கடா குட்டி. తీసినారా? ఏం చెప్తున్నారు దీన్ని? ఏం చెప్తున్నారన్న? చెప్పారా? நண்பர்களே, இந்த குட்டி 9,500 சொல்கிறாப்புல. ஒரு 500 லெஸ் பண்ணி கூட தர்றேன்றாரு. நீட்டு போக்கு நல்லா இருக்குது. உயரம் இருக்குது. ఎన్ని పళ్ళునా ఇది? ఎన్ని పళ్ళు ఉంది? పళ్ళు
2 பல்லுன்னு சொல்கிறாரு, சரியாக பார்க்க முடியல. நண்பர்களே, இந்த குட்டிகளை விழுப்புரம் பக்கத்துலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தம் 20 குட்டி. ஜோடி வந்து 17,000 வாங்கியிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே இருக்கும். அவங்க 10 கிலோ 12 கிலோ கறி வரும்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. தீபாவளி வரைக்கும் வளர்த்து விற்பாங்களாம். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని చేత 17,000 ఎత్తున్నారు. మొత్తం 20 పిల్లలు యావరేజ్గా 20 కిలోలు పైన వస్తాయి. 10 కిలో 12 కిలో మాంసం వస్తుంది అంటున్నారు. ఈ పిల్లల్ని ధారాళంగా ఎత్తచ్చు. అన్ని పెద్ద పిల్లలు, ఇంకా సాగితే ఇంకా పెద్ద పోతులు అవుతాయి. ఇది பார்த்தீங்கன்னா హెవీ సైజులో இருக்குது. నా ఇది ఎంతకు తీసినారన్నా? ఇది తీసినారా? ఎంతకు పడింది ఇది? 21,000. ఎన్ని పళ్ళ మీద ఉంది? 6 பல்லு மேலே இருக்கான். 21,000 வாங்கியிருக்காங்க. சூடா குட்டுது. இது கட்டிங்காக இது. ஓஹோ, கட்டிங்காக வாங்கினாராம். இது வந்து கொட்டுதுன்னா மலடாடு, குட்டி போடாது. 21,000 வாங்கியிருக்காங்க. మీ లెక్కకి ఎంత మాంసం ఉన్నాయి? ఇది 27 28 கிலோ கறி ஆகுன்றாங்க. 30 கிலோ பக்கம்னு சொல்கிறாங்க. இப்படி பார்க்க போனால் இது எப்படி பார்த்தாலும் ஒரு 55-60 கிலோ பக்கம் லைவ் வெயிட் இருந்தால் தான் அந்த அளவுக்கு அவங்க மதிப்பு போடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இது நல்ல சைஸ், நல்ல சைனிங்கில் இருக்குது, கொழுப்பு மேலே இருக்குது. வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்திருக்கு. இந்த குட்டியோடு இருக்கக்கூடிய ஆடுகளை பிரித்து குட்டியை விற்றுட்டு மீதி இருக்கிறத கறிக்கு வளர்ப்புக்குன்னு சொல்லி விற்பாங்க. இந்த மாதிரி வர்ற ஆடுகள் கொஞ்சம் நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருக்கும். இப்போ நம்ம கூட ஒரு ஆடு பார்த்தோம், அந்த மாதிரி ஆடுகள் கூட இதில் இருக்கும். இந்த மாதிரி ஆடுகள் நிறைய இங்கே இருக்குது. ஏன்னா இதை தான் அதிகமாக கறிக்கு வாங்குகிறாங்க. அவங்களுக்கும் வந்து ரேட்டு கம்மியாக வரும். இங்கே கொஞ்சம் கடா குட்டிங்க இருக்குது. எவ்வளோன்னு கேட்கலாம். ఇది ఏం చెప్తున్నారు? నాది ఇచ్చే బేరం ఎంత వస్తే ఇస్తారు ఫైనల్గా? ఇది ఎంత చెప్పున్నారు? ఎంత వస్తే ఫైనల్గా? 20,000 అన్నాడు ఆయన. మళ్ళీ 22 చెప్పి 20 చెప్తున్నారా? சரி சரி நண்பர்களே, நம்ம நின்று பேசினா விலை குறையும். 20,000 சொல்கிறாங்க. என்னடாண்ணா? எல்லாமே வந்து கடா குட்டிங்க தான். இது 15க்கு மேலே 20க்குள்ளே இருக்கும். 20 கிலோ பக்கம் வரும் எல்லாமே. ஆனால் எல்லாமே வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டிகளே பார்க்கல. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தோம், அதனால் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி கடா குட்டிகள் நிறைய இருக்குது. వీటిని జత 20,000 చెప్తున్నారు. నిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గచ్చు. అన్నీ పోతు పిల్లలు సాగుడికి బాగా సెట్ అయ్యేటి. 15 నుంచి 20 కిలోలు లోపల రావచ్చు. 20 కిలోలు కూడా రావచ్చు. வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நிறைய இருக்குது. போயிட்டே இருக்கிற போக போக வெள்ளாடுகள் நிறைய இருக்குது. போன வாரம் அளவுக்கு இருக்குது. போன வாரம் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் కమ్మిயாக இருந்தது. మేకలు ఫుల్గా ఉన్నాయి. పోతు పిల్లలు కూడా ఈసారి వచ్చినాయి సుమారుగా. జనం కూడా ఉన్నారు. ఇంకా బేరం అయ్యేదానికి ఛాన్సెస్ ఉంది. நண்பர்களே, ஆளுங்க கூட இன்னுமே நிறைய இருக்கிறாங்க. இன்னுமே வியாபாரம் ஆகும். அதனால தான் அவங்க விலையை வந்து இன்னுமே குறைக்கல. ஆள் இல்லைன்னும் போது தான் விலையை குறைப்பாங்க. இதில் அந்த ஒரு ஆடு மட்டும் அவர் கேட்குறாரு. அது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எட்டாயிரம் சொல்கிறாப்புல. ஒரு 6,500 கேட்குறாங்க. చిన్న కుట్టియే చిన్న పిల్లలే అమ్ముతున్నాయి 13,000. చిన్న పిల్లలే 13,000 అమ్ముతున్నాయి. 6,500. అదే చెప్పినా వాడేం వినలే, పోతా ఉన్నారు. పోనీ
ఎంత చెప్తున్నా అన్న కట్టమందా వచ్చి 80,000 చెప్తాను. ఎంతనా 12 జీవాలు ఎంత చెప్తున్నారు 75 ఫైనల్. జత పరంగా చెప్పండి, లేదు ఒక పీస్ రేట్ జత పరంగా అయితే 15,000. 15,000. நண்பர்கள் மொத்தம் 12 குட்டி இருக்குது. ஜோடின்னா 15,000 சொல்கிறாரு. நின்று பேசுனா விலை குறையும். சாகடுக்கு பணிக்கு வస్తాయి எல்லாமே இளம் ஆடுங்க தான், வளர்ப்புக்கு செட் ஆகும் அப்படின்றாரு. இந்த கடைசியில் இருக்கிற ஒன்று மட்டும்தான் சின்னது, மீதி எல்லாம் ஓரளவுக்கு పర్వాలేదు. ఫ్రెండ్స్ ఈ జత 15,000 చెప్తున్నాడు. నిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గొచ్చు. ఆ లాస్ట్లో ఒకటి ఉంది, అది మాత్రం కొంచెం చిన్నది, మిగతా అంతా పర్వాలేదు. ఇది ఇప్పుడు రెండోది ఒకటి ఉంది, ఇది కొంచెం చిన్నది. சரிண்ணா, தேங்க்ஸ். இதெல்லாமே கறிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, செம்மறி ஆடுங்க. போன வாரம் கறி குட்டிங்க நிறைய வந்தது செம்மறியில். இது ஏன் ரகம்ண்ணா இது? చెన్నూరు రకం. సింతనూరా? సింగనూరు கர்நாடகா பிள்ளலா? கர்நாடகா குட்டின்றாங்க, சிங்கனூருன்றாங்க. நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த ப்ரீடு பேர் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.